Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நவீனா சயின்ஸ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா, நோம்பு கடைசி நாள் நான் வந்து வீட்டில் சஹருக்கு செஞ்ச ஒரு சிம்பிளான சாப்பாடு அண்ட் அதே போல் நான் பெருநாளைக்காக வீட்டை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சேர்த்து ஒரு vlog தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியாட்டா? லெட்ஸ் பிகின். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி வீட்டில் உப்பு தேசிக்காய் செய்கிறேன்னு காட்டுன்னு நினச்சேன். நிறைய பேர் வீட்டில் எப்போவுமே என்ன சொல்கிற டெய்லி எடுக்காட்டியும் கூட இருந்துட்டோக்கா எடுக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த உப்பு தேசிக்காய். சில டைமில் வந்து நாங்கள் செஞ்ச சாப்பாடு எங்களுக்கு வந்து சாப்பிட இல்லாத ஒரு சுச்சுவேஷன், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அந்த உப்பு புளி படாத ஏதாச்சும் சாப்பாடு அப்படி கேட்டால் போரிங்கான மரக்கறி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துட்டால் கட்டாயம் வந்து உப்பு தேசிக்காய் வந்து நான் சைட்டில் எப்போவுமே எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் குயிக்காக நீங்கள் எப்படி உப்பு தேசிக்காய் வீட்டில் செஞ்சு கொள்ளணும் அப்படின்றத காட்டு நினச்சேன். இது வந்து நான் செஞ்சதில்லை, நோம்புக்கு முதல்ல எங்களோட மாமி வந்து செஞ்சுருந்தேன். இது வரைக்கும் உப்பு தேசிக்காய் வந்து எனக்கும் தெரியாது இது எப்படி இவ்வளோ ஈஸியாக செய்யலும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு அனுப்பினதுக்கு பிறகு தான் தெரியுமா உப்பு தேசிக்காய் இவ்வளோ ஈஸியாக செய்யலுமா அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, நல்லா பழுத்த தேசிக்காய் எடுத்து அது இந்த மாதிரி நாளைக்கு வெட்டி உப்பு கட்டி இருக்கேன்னா அதை வந்து நல்லா அப்படியே உள்ள போட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதத்தில் உப்பு தேசிக்காய் அப்படி நல்லா அதுவாகவே வந்து ரெடியாகி வந்துடும். இடக்கிட நீங்கள் பாட்டில் எழுமட்டா மேலேயும் கீழே வந்து என்ன சொல்கிறேன் மாற்றி இப்படி பரட்டி வச்சா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் இல்லை அதுக்கு முதல்ல வந்து ரெடி ஆகிடும். இந்த உப்பு தேசிக்காய் வந்து எனக்கு தந்தது ஒரு நோம்பு திறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முதல்ல மாதிரி. இப்போ இது வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டேன். நான் அதில் ஒரு கிளிப்பை வந்து காட்டுறேன். அவங்க வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து அனுப்பக்குள்ள பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஜஸ்ட் போட்டு அனுப்பியிருந்தேன் கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கொள்ள சொல்லி. ஸோ அதுதான் வீட்டில் வந்து ஒரு எம்டி கிளாஸ் ஜார் இருக்கும், அதுக்கு நான் இதை வந்து மாற்றி போட்டு கொண்டிருக்கிறேன். அண்ட் இது வந்து நெல்லிக்காய், என்னோடய தோட்டத்தில் பிடிச்சிருந்த நெல்லிக்காய் வந்து அதையும் உப்பில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கடைசி நோம்பண்டபடியால் சிம்பிளாக வீட்டில் வந்து சாப்பாடு செய்யும் அப்படின்ட்டு சஹருக்கு வந்து இன்றைக்கி எப்போவுமே நாங்கள் உரப்புக்கு ஒரு டிஷ் இதுக்கு வந்து ஏதாச்சும் இந்த புலாங்கப்பாலோ இல்லாட்டி பெலிக்கா பாலோ செய்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நான் சிம்பிளாக செஞ்ச சாப்பாட்டில் ஒன்று தான் மீன் வந்து தீச்சிருந்தேன். மீன் வந்து பொதுவாக நோம்பில் அந்தளவுக்கு சாப்பிடப்படாது, பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி தீச்சை அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து விரும்பி சாப்பிடலும். இந்த மீன் தீச்சை ரெசிபி ஆக்சுவலாக நோம்பு டைமில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தால் டெஃபினட்டாக இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சாதாரண நாள்லையும் கூட மீன் வந்து எங்களுக்கு தீக்கிற ரெசிபி எப்படியுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நோம்பு முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இந்த மீன் தீச்சை ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். மீன் வந்து பொதுவாக தீக்கிறதுக்காண்டே சில மீன் வந்து இருக்கிற எனக்கு சரியாக அந்த மீன்களோட பேர் தெரியா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எக்ஸாக்டாக அந்த மீன்களோட பேர் வந்து என்னென்ன மீனெல்லாம் தீக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் நான் வந்து வீட்டில் தீக்கிற மீன் வந்து சாலை மீன் தீக்கிற, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு சத மீன் ஒன்று இருக்கிற, அது பேர் எனக்கு தெரியும். பட் அந்த மாதிரி 2 ஜாதி மீன் வந்து நான் வீட்டில் தீச்சு பண்ணுறேன். மீன் தீக்கிறதுக்கு எப்போவுமே கொரக்கா தான் யூஸ் பண்ணுறேன். பட் அவங்களுக்கு எல்லாம் என்னோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறேன்னா தெரியும், நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு சாமான் தான் கொரக்கா. எனக்கு கொரக்கோட வாசம் அரிக்கட்டும், அதோட டேஸ்ட் வந்து விருப்பமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மீன் கறி செய்கிறேன்டாலுமோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மீன் தீக்கிறேன்டாலுமோ எல்லாத்துக்குமே புளி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வடுப்புளி. ஸோ இன்றைக்கி வந்து நான் சாலை மீன் தான் தீக்கறிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கூடையாக புளி எடுத்து கரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறோம் அதெல்லாம் தான் சேர்த்துருக்கிறேன். கொச்சிக்காய், மிளகுத்தூள், மஞ்சள், நல்லா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். ஸோ தீச்ச மீனில் வந்து எப்போவுமே அந்த உப்பு புளி கொஞ்சம் கூடவாக இருந்தால் தான் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான். இதிலே வந்து உங்களுக்கு மீனை நல்லா போட்டு பரட்டிட்டு மீனை தீச்சடிக்கலும். பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகணும் அப்படின்னா இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சதோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் இடித்து இந்த மசாலாவில் நீங்கள் போட்டுட்டு தென் மீனை வந்து நல்லா வந்து அதில் பரட்டி உங்களோட சட்டியில் நல்லா அப்படியே ஃப்ளாட்டாக எல்லா மீனுமே வந்து சட்டியில் படக்கூடிய மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு தென் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து நீங்கள் மூடி ஒரு 5 நிமிஷம் மாதிரி கூட்டி ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 நிமிஷம் குறைச்ச ஒரு ஃப்ளேமில் மீன் வந்து உங்களுக்கு தெரியும் டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் மிச்ச நேரம் ஒன்றும் குக் பண்ண தேவையில்லை. அடுப்பை கூட்டி அந்த சூடு நல்லா சட்டியில் ஏறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே உங்களோட தீச்ச மீன் வந்து ரெடி. நான் இந்த வீடியோக்கு வந்து டப் பண்ணுறதுக்குன்னு இருந்த உடனே மழை பெய்ஞ்சோன்னு இருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு கிளியராக வாய்ஸ் வருமோ தெரியா.
ஸோ அவ்வளோதான், எங்களோட தீச்ச மீன் வந்து ரெடி ஆகிட்டு, மீனெல்லாம் நல்லா அந்த வெந்து சட்டியில் ஒட்டி அந்த கிரேவியெல்லாம் அப்படி நல்லா திக்காக உப்பு பொடிப்பட ரெடி ஆகிருக்கிறேன். நான் வந்து மீனை திருப்பி விட்டுறல, எப்போவுமே அந்த சட்டியில் கொஞ்சம் அந்த ஒட்டின மாதிரி சூட்டுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வச்சுட்றேன். பட் இந்த மசாலா வந்து கொஞ்சம் எடுத்து மீனுக்கு மேலாலெல்லாம் போட்டுட்டு அந்த சூட்லேயே வந்து அதை அப்படியே நாங்கள் வச்சுட்டு அப்படின்னா எனக்கு மீன் தீச்சது வந்து ரெடி. மீன் தீக்கிறதுக்கு எப்போவுமே பெஸ்ட்டு வந்து மண் சட்டி தான். ஏன்னா மண் சட்டியில் வந்து சூடு அப்படியே இருக்கிறபடியால் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கினதுக்கு பிறகு வந்து அந்த சட்டி சூட்டுக்கு உங்களோட கிரேவி வந்து இன்னும் வந்து அப்படியே திக்காகிக்கொண்டே போகும். ஸோ இந்த மீன் தீச்சத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷஸ் வந்து ஒன்றுமே தேவையில்லை, கொஞ்சமாக பருப்பு நீங்கள் செஞ்சு கொண்டாலே போதும். நான் வந்து பொதுவாக மீன் கறி ஆக்குற நாளைக்கு கொஞ்சம் மீனும் வந்து 200 ரூபா தீச்சி கொள்கிறேன். அதுக்கப்புறம் சைட்டில் ஒரு பருப்பு கறி இருந்தாலே வந்து அன்றைக்கு நாள் சாப்பாடு சரி. ஸோ சஹருக்கு வந்து உரப்புக்கு சாப்பிட்றதுக்கு மீன் தீச்சிட்டு அடுத்தது வந்து இனிப்புக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி பெலிக்க பால் புளிய போகிறேன். வலிமையாக வந்து பெலிக்க பால், அதுக்கப்புறம் புலாங்க பால், அடுத்தது தயிர், இந்த மாதிரி தான் மாறி மாறி வீட்டில் செஞ்சு போட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பெலிக்க பால் புளிகிற 4 படியால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி நீங்கள் வீட்டில் பிளெண்டர் இல்லாமல் கையாலே வந்து பெலிக்க பால் புளிஞ்சு கொள்றது காட்டுறேன். நீங்கள் எடுத்த பெலிக்க வந்து நல்ல என்ன சொல்கிற ரெடி, அந்த பெலிக்க வந்து பழுத்திருக்கிற அப்படின்றது வந்து எப்படி பார்த்துக்கொள்றேன்னா, உங்களுக்கு வந்து அது பெலிக்கில் வந்து நல்ல ஒரு வாசம் வந்து வரும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பச்சை கலர் காயாகவே பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அந்த மஞ்சள் கலர் வர தொடங்குற அப்படின்னா அது வந்து பழுத்ததையும் தாண்டி அந்த ஸ்பாயில் ஆகிற சைடுக்கு வந்து போய்கொண்டிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த லைட்டாக இந்த மஞ்சள் வந்து காயை வந்து உடச்சி காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து எனக்கு தெரியும் முந்தியெல்லாம் நான் நினச்சது வந்து நல்லா பழுத்த வெளிக்க வரைக்கும் பார்த்தா அதில் இருக்கிற வந்து ஃபங்கஸ் அது வந்து உங்களுக்கு எடுக்கலாம் சாப்பாட்டுக்கு. முந்தி இது வந்து நான் போட்டு அரைச்சி மிதிக்கிறேன் எனக்கு தெரியாமல். அது ஜூஸ் செஞ்சதுக்கு போது தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இது வெளிக்க எங்கள்கிட்ட வீட்டில் செய்கிற வெளிக்க வித்தியாசமாக இருக்கிறேன், எங்கள் மாமியோட வீட்டில் செய்கிற வெளிக்க வந்து வேறு மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் அதை வந்து ஒரு நாள் கிளியர் பண்ணுறதுக்கு கேட்டால் பார்த்தா அந்த சோப்பு கலர் ஆகி மேலால் வந்து வெள்ளை மாதிரி வந்திருக்கிற அப்படின்னா இந்த பெலிக்க வந்து ஆல்ரெடி அதை காலம் முடிஞ்சு. ஸோ நல்லா பழுத்த பெலிக்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மஞ்சளாக என்ன சொல்கிற ஜெல் மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னா உங்களோட பெலிக்க வந்து நல்லா பழுத்து இந்த பெலிக்க பால் புளிகிறதுக்கு ரெடின்னு அர்த்தம். நான் வந்து வீட்டில் எப்போவுமே பெலிக்க வாரிக்கட்டும் அப்படி இல்லாட்டி புலாங்க வாரிக்கட்டும் ரெண்டுமே வந்து கையால் தான் செய்கிறேன். நாங்கள் வந்து பொதுவாக தேங்காய் பால் பிளெண்டரில் அடித்தா கொஞ்சம் கூட அடிக்கலும்னு நினைக்கிற மாதிரி இந்த பெலிக்க பாலையும் வந்து சில டைமில் லேசிக்காகவும் கூட பிளெண்டரில் போட்டு அடிக்கிறேன். பட் இந்த பெலிக்க பால், புலாங்க பால் இதெல்லாம் வந்து நீங்கள் பிளெண்டரில் செய்கிறத விட கையால் செஞ்சேன்டா உங்களோட அந்த கொட்டையெல்லாம் ஓவராக அடிப்படாமல் நல்லா வந்து ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கசப்பாயிடும் அந்த கொட்டை ஓவராக பிளெண்டரில் வந்து அடிபடக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கிறேன்டா பெலிக்கலை வந்து தண்ணி ஊற்றி தேங்காய் நாங்கள் புளிகிற மாதிரி அதில் இருக்கிற அந்த சக்கை, அந்த கொட்டை அதெல்லாத்தையும் வந்து வேறையாக்கி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வடி வச்சு அதில் எந்த ஒரு அந்த சக்கை எதுவுமே இல்லாமல் அதை வந்து அப்படியே வடித்து அந்த பெலிக்க ஜூஸை மட்டும் வேறையாக்கி எடுத்துட்டேன். இந்த பெலிக்க பால் வந்து இப்போ நீங்கள் சும்மா சொல்லாமே ஒரு நிறைய வந்து ஒரே டைமில் செஞ்சு வைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் இன்றைக்கி காட்டுற மாதிரி தேங்காய் பாலை வந்து இப்போவே நீங்கள் ஊற்ற வேணாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஜூஸ் தேவைப்படுறோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இந்த நாங்கள் பெலிக்க சாறு எடுத்துருக்கிறேன்னா இதில் வந்து அந்த பிரித்து உங்களுக்கு அந்தண்டைக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்து அந்தண்டைக்கு வந்து செஞ்சு கொள்ளுங்க. தேங்காய் பால் நீங்கள் சேர்க்காட்டி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இந்த ஜூஸை வந்து 2-3 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு கொள்ளையிலும் அது வந்து எதுவுமே ஆகாது. பட் தேங்காய் பால் சேர்த்துட்டுன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து புளிக்க தொடங்கும். ஸோ அதனால் அந்தண்டைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஸோ பெலிக்க பாலை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் பால், அதுக்கப்புறம் சீனி, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்டா உங்களோட ஜூஸ் ரெடி. இதே நீங்கள் வந்து புலாங்க பாலுக்கு செய்கிற அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கருப்பட்டியும் வந்து போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா இருக்கும். பெலிக்க பாலுக்கு வந்து இந்த பெலிக்கடை கலரில் வந்து இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சட்டப்படி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து என்னோட கடைசி நோன்பு. காலைல சஹர் சாப்பாட்டுக்கு தீச்ச மீன் பருப்பு அதோட சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெலிக்க பால் என்னோட எல்லார்டையும் ஃபேவரட். இது வந்து பார்க்குறதுக்கு சில பேருக்கு வியர்டாக இருக்கும், என்ன இதெல்லாம் வந்து சோறில் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னு. பட் இது வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு நார்மல் ஒரு காமன் சாப்பாடு. நோன்பு கண்டு மட்டும் இல்லை, சும்மா நாள்லையும் கூட பகலைக்கெல்லாம் இருந்துட்டோக்கா நாங்கள் வந்து கிளம்பில் அட்லீஸ்ட் ஒருக்க சரி ஏதாச்சும் புலாங்க பால் அப்படி இல்லாட்டி பெலிக்க பாலை வீட்டில் செய்கிறேன்.
ஸோ நாளைக்கு பெருநாள்ன்றபடியால் ஆஸ் யூஷுவல் வீட்டில் வந்து எப்பயுமே கடைசி நாள் நோன்பு வந்து பெருநாளைக்கு வந்து ரெடி பண்ணுற ஒரு நாளாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து வீட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் இருந்து கர்டன் எல்லாம் கொஞ்சம் கழுவி போட நினச்சேன். வீட்டுக்கு வந்து நான் வெள்ளை கலர் கர்டன் போட்டிருக்கிறேன். போட்டு இப்போ வந்து 2 மாதம் மாதிரி தான் இருக்கும். பட் வீட்டில் நிறைய அந்த மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் போனபடியால் கர்டன் எல்லாம் கொஞ்சம் கலர் அதோட பியூர் ஒயிட்டாக இருந்ததெல்லாம் ஆஃப் ஒயிட் ஆகிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கழுவி அண்ட் ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து காலைல செஞ்சுட்டேன். அண்ட் அடுத்து வந்து வீட்டில் ஜன்னல் கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணக்குள்ள தான் கவனிச்சேன். அதெல்லாம் சும்மா என்ன சொல்கிறது, சொரப்பாக லைட்டாக அந்த பெயிண்ட் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே கரை பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நானே வந்து வீட்டில் பெயிண்ட் பண்ணுவோம்னு நினச்சிருந்தேன். அண்ட் இதுக்கு லக்கிலி வீட்டில் வந்து நான் வேறொரு ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்து வச்சுருந்தேன் சாண்ட் பேப்பர் இருந்தேன். ஸோ அதையும் வந்து வெட்டி இதை நல்லா அப்படியே தேய்ச்சி இதுக்கே பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சி தான் எல்லாம் செஞ்சேன். பட் பெயிண்ட் வந்து எடுக்க கிடைக்கல. ஸோ பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதே வந்து பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து நினச்சோன்னே எனக்கு எனி டைம் பெயிண்ட் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் அதே பிறகு நான் வந்து வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இடம் மாற்றி வைக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து சன்லைட் நான் வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து கிடைக்கிறல. ஸோ ஜன்னலுக்கிட்ட இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு ஜன்னல்கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஒரு கபர்ட் இருந்தால் அதை வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும். நான் இதுக்கு முதல்ல என்னோட ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து தாரேன் அப்படின்ட்டு. அது இதை தான் நினச்சி நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் அரேஞ்ச் பண்ணக்குள்ள எனக்கு வீடியோ எடுக்க கிடைக்கல. ஸோ அதான் இன்றைக்கு வந்து வீடியோவில் சேர்த்துருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இன்டோர் பிளான்ஸில் வைக்கணும் அண்ட் இதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவான ஷெல்ஃப் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமில்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களோட காகோ வந்து கிளியர் பண்ண போன நேரம் அங்கே வந்து காகோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பலகையில் செஞ்ச நிறைய வந்து ஃப்ரேம்ஸ் வந்து ஈஸியாக வாங்கலும். அண்ட் இது வந்து வெறும் 450 ரூபாவோ என்னதோ தான். அண்ட் மெயினாக வந்து நான் இந்த மரங்களை மூவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஒன்ஸ் அ வீக் எப்படியும் எல்லா மரங்களையும் வெளில கொண்டு போயிட்டு வைக்கிறேன். கொஞ்சம் அதுக்கு வந்து என்ன சொல்ல டைரெக்ட் சன்லைட் கிடைக்கிறதுக்காக. பட் அது வந்து சில டைமில் எனக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படின்ட்டா எனக்கு அது வந்து எல்லா கிழமையும் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஜன்னல்கிட்ட வச்சுட்டு அப்படின்னா எனக்கு வந்து பிஸியானாலும் கூட அதுக்கு வந்து எனக்கு பிரைட் சன்லைட் வந்து கொடுக்குறத பற்றி யோசிக்க தேவையில்லை. ஜன்னலை திறந்துட்டாலே அதுக்கு வந்து இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் வந்து குடிக்கலும். ஸோ இந்த மரங்கள்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி, பட் இது தண்ணி வந்து காயவே இல்லை. ஏன்னா அதுக்கு வெயிலும் படுறல, அதுக்கு தேவையான அந்த கொஞ்சம் சூட்டுத்தன்மையும் இல்லாதபடியால் இலையெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வாடி கொண்டு வர. ஸோ அதனால தான் இந்த சைட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் காட்டுறேன் இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்கிற அப்படின்ட்டு.
ஸோ அவ்வளோதான். விண்டோ சைட்லேயே என்னோட இன்டோர் பிளான்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கோனர் வந்து செஞ்சுட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு மரமும் இருக்கலை. ஸோ வீட்டில் வந்து லக்கிலி நான் வந்து லாஸ்ட் வீக் அன்னாசிக்கை வாங்கின நேரம் அதில் பூவை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், வளர்ந்தது பூரா நாட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து வச்சு இந்த பிளான் ஸ்டாண்டர்ட் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் பொதுவாக வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண அப்படின்னா அது வந்து ஒரே டைமில் வச்சுட்டு இல்லை, அதை வந்து நாள் முழுக்க பார்த்து கொஞ்சம் அங்கே மாற்றி இங்கே மாற்றி ஃபைனலாக ஒரு 2 நாள் போகணும். அது பிறகு அது ஃபிக்ஸ்டாக ஓகே இப்படி தான் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்கு வீட்டில் சிம்பிளாக நான் கட்லட் செஞ்சுருந்தேன். இதில் ரெசிபி ஆல்ரெடி என் சேனலில் இருக்கிறபடியால் டீட்டெயிலாக ரெசிபி நம்ம வந்து போடலை. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வீடியோ நான் நினச்சதை விட கொஞ்சம் லென்த்தாகவே போய்கொண்டிருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நோம்பு திறந்ததுக்கு பிறகு மறுபடியும் நான் வந்து ஷெல்ஃபை கொஞ்சம் இன்னும் மரங்கள் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் மாற்றியெல்லாம் வச்சேன். அண்ட் கடைசியாக வந்து நாளைக்கு பிறநாளைக்கு மரத்தொண்டி போடாமா வேணாமாண்டு வாங்கின மரத்தொண்டி கோணம் வச்சு யோசிச்சு கொண்டே இருந்தேன். ஏன்னா இன்னும் ஒரு 10 நாளில் மாதிரி எங்களோட வீட்டில் கல்யாணம், எங்களோட மைனிட ரிஸ்லானோட தங்கச்சிட்ட கல்யாணம் வர இருக்கிற. ஸோ அதனால் மறுபடியும் அதுக்கு மரத்தொண்டி போடுறதுக்கு கை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ தெரியா, அந்த ஒரு யோசனையில் வந்து இந்த முறை நான் பிறநாளைக்கு மரத்தொண்டி போடலை. அண்ட் அடுத்த நாள் பெருநாள் ஆஸ் யூஷுவல் வீட்டில் வந்து செய்கிற அதே பிரேக்ஃபாஸ்ட், புட்டு, இறைச்சி கறி, சவரிசி கஞ்சி, தேங்காய் பால், வாழைப்பழம் இதுகள் தான். ஆனால் எங்கள் சேனலில் லாஸ்ட் இயர் நான் வந்து இந்த சாப்பாட்டை தான் மெயினாக ஈட் வ்ளாகில் காட்டியிருந்தேன். நீங்கள் இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற. ஸோ இந்த சவரிசி கஞ்சி, இறைச்சி கறி, இந்த புட்டு அதெல்லாம் வந்து வருத்தமாக புட்டு அதெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிற அப்படின்ட்டு இன்கேஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா அதில் லிங்க் வந்து நீங்கள் பார்த்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த முறை பிறநாளை கொண்டாடி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தேன் அப்படின்டா தேங்க்யூ வெரி ஸோ மச். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெட்டிங் வ்ளாகும் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே அது திருப்பி அதே சாப்பாடை காட்டாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம், எந்த அளவுக்கு எனக்கு வந்து எடுக்க கிடைக்கிற அப்படின்னு வீடியோஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் சாப்பாடோட உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக்.